யாத்திரை, பரிகார ஸ்தலங்களுக்கு ஒரு பயணம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரஹ, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. என் அன்பு கேப்டன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு வந்திருக்கிற பக்தி யாத்திரைக்கு மிக பிரசித்தமான கோவில் அருள்மிகு நல்லிணக்கீஸ்வரர் திருக்கோவில். சென்னையில் இருந்து ஒரு 55 கிலோமீட்டர் தூரம், தாம்பரத்தில் இருந்து ஒரு 25 கிலோமீட்டர், உரகடத்தில் இருந்து ஒரு 5 கிலோமீட்டர். இது எல்லாம் உங்களுக்கு நான் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படி நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்து குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய மிகப்பெரிய ரகசியங்கள் அடங்கிய கோவில். மூர்த்தம், தீர்த்தம், விருட்சம், இது அத்தனையுமே இந்த கோவிலில் மிக பிரசித்தம். ஈஸ்வரனை வழிபடுவதற்கு முன்பாக ஊருக்கு வெளியவே சப்த கன்னிமார்கள் இங்கே நமக்கு அருள்பாலிக்கிறார்கள். அவங்கள பார்த்துட்டு அந்த வேப்ப மரம் ஒரு 500 வருட விருட்சம். இது என்ன? முதல்ல அந்த 7 கன்னிமார்களுடைய அருட்பார்வையோடு மீண்டும் இந்த நல்லிணக்கீஸ்வரருக்கு வரலாம். வாருங்கள், அந்த சப்த மாதர்களை பார்ப்போம். கிராமத்தின் நடுவே எழுந்தருளி மக்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் நல்லிணக்கீஸ்வரர் ஆலயத்தை வணங்க செல்லும் முன், ஊருக்கு செல்லும் வழியில் இடது புறத்தில் அடர்ந்து விரிந்து எப்போதும் பசுமை மாறாமல் ஓங்கி வளர்ந்து நிற்கும் வேப்பமரம் நம் கண்களுக்கு தென்படும். 500 ஆண்டுகளை கடந்து வளர்ந்து நிற்கும் இந்த வேப்ப மரத்தின் அடியில் பிரம்மா, விஷ்ணு, சிவனுடன் சேர்ந்து 7 கன்னிமார்கள் ஒற்றுமையாக நின்ற கோலத்தில் காட்சியளிக்கின்றனர். இம்மரம் இவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த மரத்தை சுற்றியுள்ள அனைத்து கிராமத்து மக்களுக்கும் தேவையான நேரத்தில் கூட்டங்களை அமைத்து தங்கள் குறை நிறைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் இடமாகவும் திகழ்கின்றது. இந்த வேப்ப மரத்திற்கு மற்றும் ஒரு கூடுதல் சிறப்பு உண்டு. இம்மரம் மிக மிக பழமை வாய்ந்தது. இம்மரத்தின் இலையை பறித்து சுவைத்து பார்த்தால் இனிப்பாக இருக்கும். இந்த கோவிலுடைய அனுபவங்கள், பலாபலன்கள் என்னன்னு சொல்லிட்டு ஒரு சில பக்தர்களை கேட்போமா. பாண்டிச்சேரியில் இருந்து ஒரு 3 பேர் வந்திருக்காங்க. அவங்களுடைய அனுபவம் என்ன, அந்த பக்தி பலன் என்னன்னு அவங்கக்கிட்டே கேட்கலாமே. இப்போது 4 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்கனவே வந்தேன். கொஞ்சம் ஆள் ப்ராப்ளம் நிறையா இருந்தது. ஆள் வராத போகாத மேனேஜ்மெண்ட்லாம் சரியாக ஒத்துழைப்பு இல்லாமல் இருந்தது. அப்போ கோயிலுக்கு வந்தேன். வேண்டின்னு போனேன். வரும்போது நந்திக்கிட்ட ஒரு 9 விளக்கு போட்டு சாமியை வேண்டின்னு போங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அதேமாதிரி போனால் ஒரு 4 வருஷம் சிறப்பாகவே நடந்துட்டு இருந்தது. இப்போ பழையபடி அதேமாதிரி ஆட்களோட ஒத்துழைப்பு இல்லை, மேனேஜ்மெண்ட்டில் எதுவும் ஒத்துழைப்பு இல்லை, பில்லுஸ் எல்லாம் சரியாக கொஞ்சம் வரல. அதனால் மறுபடியும் என்னோடய நண்பர்கள் 2 பேர் எடுத்துக்கின்னு வந்திருக்கேன். அவங்களும் அவங்களோட குறைகளுக்காக வந்திருக்காங்க. சாமிகிட்ட மறுபடியும் 9 விளக்கு போட்டுட்டு வேண்டிக்கின்னு போகிறோம். எல்லாம் நல்லபடியாக நடக்குன்னு எதிர்பார்க்குறேன். நாங்கள் புதுச்சேரியிலேருந்து வந்திருக்கோம். என்னுடைய பேர் முருகையன். நான் வழக்கறிஞராக பணிபுரிகிறேன். என்னுடைய நண்பர் ரவி இந்த எழுச்சூரில் அமைந்திருக்கிற நல்லிணக்கீஸ்வரர் ஆலயத்துக்கு வந்தால் ஒரு நல்லிணக்கம் ஏற்படும், மேலும் தொழில் அபிவிருத்தி ஏற்படும் அப்படின்னு சொன்னார்.
நான் இங்கே வந்த பிறகு 9 தீபம் போட சொன்னாங்க. 9 தீபம் போட்டு சாமியை தரிசனம் பண்ணியிருக்கோம். நாங்கள் நினச்சதெல்லாம் நிறைவேறும்னு நல்ல நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. நந்தி இங்கே சிவஸ்வரூபமாக இருக்கிறார். நந்தி தன் வலது காலை நிற்க வைத்து இடது காலை மடக்கி 3 கால் குளம்புகளாலும் ஒன்றாக தெரிவது போல அமைந்துள்ளது. காதுகள் கூர்மையாக்கி கேட்கும் பாவனையில் உள்ளது. சதா சர்வமும் சிவ பஞ்சாட்சரத்தையும் காயத்ரியையும் கேட்கும் தோரணையில் உள்ளது. எல்லோரையும் அடக்கக்கூடிய மூக்கணாங்கயிறு பஞ்சாட்சரமாக இங்கே. கழுத்தில் ருத்ராட்ச மாலை, சங்கிலி, சலங்கை, மணி ஆகிய ஆபரணங்கள் வடிவமைத்துள்ளன. முன்பக்க வலது தொடையில் யாழி அமைக்கப்பட்ட ஒரு வித்தியாசமான நந்தி இது. வஸ்திரம், ஒட்டியானம் அணிந்து கால்களில் காப்பு என சர்வபூஷணியாக வலது நாசியை நாக்கால் தொடுகின்ற பிராணயாம கோலம் இது. இவருக்கு எலுமிச்சை பழம் அல்லது நெல்லிக்கனி சாறு அபிஷேகம் மிகவும் விசேஷம். கருப்பு திராட்சை மாலை அணிவிக்க எப்படிப்பட்ட காரிய தடையும் அகலும். சங்கர சங்கர சம்போ சிவ சங்கர சங்கர சம்போ. சங்கர சங்கர சம்போ சிவ சங்கர சங்கர சம்போ. அறிவொளி தீபம் அனுதினம் ஏற்றும் ஹர ஹர சிவனே அண்ணாமலையே. சங்கர சங்கர சம்போ சிவ சங்கர சங்கர சம்போ. தினகர கோட்டி திவ்ய பிரகாசம் மணலென சுடரும் அண்ணாமலையே. சங்கர சங்கர சம்போ சிவ சங்கர சங்கர சம்போ. பௌர்ணமி நாயகனே அருணை நீஸ்வரனே. பௌர்ணமி நாயகனே அருணை நீஸ்வரனே. சிவரூபம் மனம் வாழும் ஒரு வரமே தருவாய் சங்கர சம்போ. சங்கர சங்கர சம்போ சிவ சங்கர 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 சங்கர சம்போ. வெண்மதி சூடும் வேனில் வடிவமே கண்களில் புலவும் கருணை விளக்கே. சங்கர சங்கர சம்போ சிவ சங்கர சங்கர சம்போ. அண்ட சராசர மண்டலம் எங்கிலும் அற்புத லீலைகள் செய்திடும் குருவே. சங்கர சங்கர சம்போ சிவ சங்கர சங்கர சம்போ. மரகத மாமலையே குருவரனே சிவனே. மரகத மாமலையே குருவரனே சிவனே. சிவயோகம் மதியேறும் தவ உணர்வே தருவாய் சங்கர சம்போ. சங்கர சங்கர சம்போ சிவ சங்கர 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 சங்கர சம்போ. புண்ணிய நதிகள் புனலில் மாலை சாற்றிட குளிரும் அண்ணாமலையே. சங்கர சங்கர சம்போ சிவ சங்கர சங்கர சம்போ. என் திசை எங்கும் கோடிலிங்கமாய் ஒளி தரும் வெளியே அண்ணாமலையே. சங்கர சங்கர சம்போ சிவ சங்கர சங்கர சம்போ. பில்வ மகாசிவனே ஞான ஜடாதரனே. பில்வ மகாசிவனே ஞான ஜடாதரனே. சிவநாமம் தினம் கூறும் திருவருளே தருவாய் சங்கர சம்போ. சங்கர சங்கர சம்போ சிவ சங்கர சங்கர சம்போ. சங்கர சங்கர
பக்தி யாத்திரை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.